ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த கிளாஸில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே சிலபஸில் இருக்க டாபிக் வைஸாக செக்ரிகேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் அப்படின்னு பாலிட்டியில் ஒரு டாபிக் இருக்குது. கடைசியாக நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேருந்து என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2004 பிந்தின பகுதி, அதுக்கப்புறம் 2006 முதல் பகுதியிலேருந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 2020 நம்ம பண்ணிட்டு வரோம். அது 2 செக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். சிலபஸ் சேனல்ல வீடியோ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா டாபிக்கும் பண்ணியிருக்கோம். இனிமே சிலபஸ்ல உள்ள எல்லாமே இந்த மாதிரி பண்ண போறோம். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும், கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்மை காலமாக தர்பூசணிக்கு சிவப்பு நிறத்தை பெற ஒரு உணவு சேர்க்கை செலுத்தப்படுகிறது. உணவு சேர்க்கை, ஓகேங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அடிட்டிவ், ஆர்டிபிஷியல் ஃபுட் அடிட்டிவ் வந்து செலுத்தப்படுகிறது. அது அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிறுவனத்தில் பகுதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதோடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோசின். ஓகேங்களா? ஸோ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரிலேட்டடாட்டு ஸோ கலப்படம் வந்து பண்றாங்க. அது இதுல வந்து பாத்தீங்கன்னா தர்பூசணிக்கு சிவப்பு நிறம் கொடுக்கறதுக்கான கலப்படம். இது வந்து ரீசெண்டா நீங்க வந்து ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்த ஒருத்தர் போயிட்டு செக் பண்ணி எப்படி பண்றாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிதானே? ஸோ எரித்ரோசின் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனால வந்து தடை செய்யப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எரித்ரேசின் அப்படின்றது தர்பூசணிக்கு சிவப்பு கலர். அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நேஷனல் கமிஷன், நேஷனல் அப்பலேட் ஜூரிடிக்ஷன் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வரதுனால பாத்துடலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நமக்கு வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1986 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. இதப்போ ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கு, கரெக்டானது. கரெக்ட் இல்ல, ஒண்ணு பண்ணணும். நேஷனல் கமிஷன் வந்து சொல்லிருக்காங்க. நேஷனல் கமிஷன் எதுக்காகனா நேஷனல் ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், அதான் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் சொல்லிருப்பாங்க. தேசிய ஆணையம் சொல்லிட்டு நுகர்வோர் பாதுகாப்பு பற்றி அப்படின்றனால அப்படி சொல்லிட்டாங்க நான் நினைக்கிறேன். இது வந்து 1998 வந்திருக்கும். 1-4. ஓகேங்களா? அந்த 1 மட்டும் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா 1986 இஸ் த ரைட் ஆன்சர். 1986 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, நமக்கு வந்து தேசிய மேல்முறையீட்டு அதிகார வரம்பு அப்பேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 30 நாளைக்கு வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. 30 நாளைக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மாநில மேல்முறையீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 45 நாளுக்கு வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. அப்ப 2. ஓகேங்களா? ஸோ எங்க போட்டுக்கலாமா? 3, 2. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரிஞ்சாலே ஆன்சர் போட்டுடலாம். நீங்க வந்து நாளைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டினா இது ஈஸி. நம்ம கத்துக்கிறதுக்கு இதுல விஷயங்கள் இருக்குது. ஓகே? சோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நமக்கு இப்ப எப்போ வருது? 1 அப்படின்னா சரி, 1986 தேசிய ஆணையம். அதாவது இதுல வந்து தேசிய ஆணையம் சொல்லிட்டு 19 கொடுத்தாங்க. இது என்ன ஆணையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, என்சிடிஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு. என்சிடிஆர்சி அதாவது நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன். ஓகேங்களா? அதாவது தேசிய அந்த கன்சியூமர் அப்படின்றது நுகர்வோர் குறை தீர்க்கும் கமிஷன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1988. ஓகே? சோ இது மட்டும் ஞாபகம் வச்சா போதுமானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ், ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட், த மோனோபோலிஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ் ஆக்ட், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சேல்ஸ் டாக்ஸ். ஓகேங்களா? சோ இதெல்லாம் எப்ப கொண்டு வந்தாங்க? ஓகேங்களா? இதுல ஈஸியான பிக் என்ன தெரியுமா? ஓகே, இதுல பார்த்தோன்னு ஆன்சர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் சேல்ஸ் டாக்ஸ். ஓகேங்களா? சேல்ஸ் டாக்ஸ் தான் ஈஸியானது. அதாவது பொருட்களுக்கு விற்பனை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1. ஆக்சுவலா இதுவே வந்து ஈஸியானதான். அதாவது டிக்கு 1 அப்படின்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அப்போ ஏ இஸ் ரைட் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரூல் வந்து எப்போ கொண்டு வராங்க? 1987 கொண்டு வராங்க. ஸோ இங்க பாருங்க, அதுக்கப்புறம் இந்த குறை தீர்ப்பு அப்படின்றது 1988 கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ வரிசையை நோட் பண்ணிக்கோங்க. ட்ரக் வந்து கண்ட்ரோல் பண்றது 1950 கொண்டு வராங்க. மோனோபோலிஸ், அதாவது மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 69 கொண்டு வராங்க. அப்போ இது 4, இது வந்து 3. ஓகேங்களா? அப்போ ஏ வந்து என்னங்க? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் 87 டிக் போட்டிருக்கேன். ஸோ 2, 3, 4, 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இயர் எல்லாமே பார்த்துக்கோங்க, வேற வழியே இல்லை, படிச்சுதாகணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாலாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. மொத்தமே ஒரு 3 கொஸ்டின் தான் அந்த 25 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் லைட்டா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல அந்த விஷயங்களை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா?